பிரதமரோட சந்திச்சத போது தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்ச போது அதே தான். தமிழ்நாடுகளோட பற்றாக்குறை இவ்வளவு இருக்குது, நிதி பற்றாக்குறை, இதுக்கு எப்படி செய்யணும், நீங்க கைடன்ஸ் கொடுங்க. அமைச்சரை சந்திப்பாரு, அது மாதிரி இல்லையா, அப்ப சந்திக்கல, ஏன் சந்திக்கல, ஒரு சர்ச்சையை கலப்படும். புதன்கிழமை ஈவினிங் ஏதாவது ஸ்லாட் இருக்கா, ஃப்ரீ ஸ்லாட் சந்திக்கலாமான்னு பார்த்தபோது ராகுல் காந்தி ரொம்ப பிஸியா இருந்தார். இதனால உடனடியா காங்கிரஸ் டிவிக்கே உடைஞ்சு போச்சு அப்படின்னு டிஎம்கேக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்கள் இதை பரப்புறாங்க. ராகுல் காந்திக்கு இப்ப தலைமையில ஒரு பிரச்சனை கர்நாடகாவில் ஓடிட்டு இருக்கு. சும்மா கேள்வி பதில் என்ன இருக்குங்க, இதான் கேள்வி வரும். சோனியாவையும் சந்திக்கல, ராகுலையும் சந்திக்கல, அமித்ஷாவையும் சந்திக்கல, இந்த மாதிரி தானே கேள்வி கேட்க போறாங்க, வேற என்ன கேட்க போறாங்க? இதுல ஸ்டாலின் செய்த தவிர விஜய் செய்ய மாட்டாரு. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, எடுத்த உடனே டிஎம்கே பாஜக அரசியல் ஒன்று ஆரம்பிச்சார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்திப்பானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட அவங்க சந்திச்சதா தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. 40 நிமிஷம் என்ன பேசினாங்க, அரசியல் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க அந்த உறவு எப்படி இருந்தது சார்? முதல்ல அவங்க சந்திக்கும் போதே ஒரு தகவல் வெளில வந்துச்சு. அதாவது 2014 அவங்க ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. அதாவது விஜய்க்கு பிரதமர் நல்லா தெரியும், பிரதமருக்கும் விஜயை பற்றி தெரியும், விஜயோட பேசியிருக்காரு, மினியும் பேசியிருக்காரு. அதனால முதல் முறையாக இல்லாதனால அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு அறிமுகம் இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது லலிதா, நாம் கேள்விப்படுறது பிரதமர் அலுவலகத்திலேருந்து சரி, மற்ற அமைச்சர்கள் அலுவலகத்திலேருந்து நமக்கு வர சோர்ஸஸ் சொல்லுவது என்னென்றால், விஜயோட தில்லி பயணம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே விஷயம்தான் எல்லார்ட்டையும் சொல்றாரு. நான் தமிழ்நாடு இப்போ பொறுப்பெடுத்துட்டு இருக்கேன் முதல்வராக. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதை நேர்மையான வழியில் அதை எப்படியாவது அதுக்கு தீர்வு காண தமிழ்நாடு முன்னேறணும், இதை என் மனசில் இருக்குது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு, இப்போ தேர்தல் அரசியல் இல்லை, இப்போ ஆட்சி நடத்த வேண்டிய காலம். அதனால பிரதமரோட சந்திச்சத போது தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்ச போது அதே தான். தமிழ்நாடுக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது, தமிழ்நாடுகளோட பற்றாக்குறை இவ்வளவு இருக்குது, நிதி பற்றாக்குறை, இதுக்கு வழி காண வேண்டும், இதுக்கு எப்படி செய்யணும், நீங்க கைடன்ஸ் கொடுங்க. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஒன்னா சில பிரச்சனைகளை தீர்வு காணலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக நேர்மையாக ஒரு சின்சியரா அவர் சொல்லியிருக்காருன்னு தான் கேள்விப்பட்டேன். அதனால நான் கேள்விப்படுவது என்னன்னா, பிரதமராக இருக்கட்டும் இல்லை எந்த அமைச்சரை இவர் சந்திச்சாரோ அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவது என்னன்னா, ஒரு ஏதோ பண்ணணும்னு நோக்கத்தில் வந்திருக்காரு. இது அவரோட முதல் மீட்டிங் அண்ட் பல விஷயம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க, பெரிய தலைவர்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு கருத்தை வச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. விஜய் அப்படி போல. விஜய் என்ன சொல்றாரு, இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் போதான் எனக்கு இன்னும் நல்லா புரிய போறது, இது செயல்படணும்னு ஒரு இதுல நான் வந்திருக்கேன். இப்போதைக்கு எனக்கு அரசியல் பத்தி கவலை இல்லை, எனக்கு மத்திய அரசோட ஒத்துழைக்கணும், ஒத்துழைச்சு தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கு எந்த விதமான கைடன்ஸ் பிரதமராக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசா இருக்கட்டும், அந்த கைடன்ஸை வாங்கிட்டு தமிழ்நாடை ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போனோம்னு எனக்கு ஒரு இது இருக்குது, ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்துங்க, இன்னைக்கு காலையில கூட பாருங்க, தமிழ்நாடு கேடர் உள்ள ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்காரு. எல்லார்ட்டையும் அவர் சொன்னது என்னன்னா, இங்க பாருங்க, நீங்கள்லாம் தமிழ்நாடு கேடர் ஆபீசர்ஸ், அதாவது தமிழ்நாட்டிலேயே பணிபுரிந்தவர்கள், இங்க இப்ப மத்திய அரசுல பல இலாக்கால இருக்காங்க சீனியர் ஆபீசர்ஸ், அவங்கள்ட்ட சொன்னதும் அதே தான். இந்த மாதிரி தமிழ்நாடுக்காக பண்ணணும், தமிழ்நாடுக்காக இது செய்யணும்னு ஆசைப்படுறேன், அண்ட் மக்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, இதை நிறைவேற்கணும், இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா பாஜக அப்படின்னாலே அவர் கொள்கை எதிரியா பார்த்தாரு. இப்ப முதல் முறை 40 நிமிஷம் கிட்ட சந்திச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. ஆனா ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அதை 10 நிமிஷமா குறைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த
வேலைகள் பாக்குறாங்க சார்? இல்லைங்க, ஊரடங்கள்லாம் அது நீங்க பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்வது, ஆட்சி மாறி போச்சேன்னு ஒண்ணு அந்த வருத்தத்துல இருக்காங்க. இதுல ஏதாவது குழப்பம் இருக்குமா, பிரச்சனை இருக்குமான்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. இப்ப அதாவது பிரதமரை பொறுத்துப்பட்டு என்னன்னா, இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்காரு, ஒரு பெரிய இது பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரை கேட்போம், அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, என்ன செய்ய விரும்புறாரு. என்ன பிரதமர் மோடி பாருங்க, இதுல பாஜக அந்த அரசியல் இப்ப பார்க்க மாட்டாரு. இதுல ஸ்டாலின் செய்த தவிர விஜய் செய்ய மாட்டாரு. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, எடுத்த உடனே டிஎம்கே பாஜக அரசியல் ஒன்று ஆரம்பிச்சாரு. அது காரணம் என்னன்னா, அவரு முதல்ல அந்த மாதிரி விரும்பல. ஸ்டாலின் முதல்ல வந்த போது என்ன நினைச்சாரு பாருங்க, பிரதமர் நீங்க என்ன, பிரதமரும் தேர்ந்தெடுக்க மக்களால தேர்ந்தெடுத்து அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இன்னும் 5 ஆண்டு காலம், இப்பதான் 24 ஆரம்பிச்சது, 2 ஆண்டு ஒன்று 3 ஆண்டு இருக்கு. ஆனா ஸ்டாலின் எங்க தப்பு பண்ணாருன்னா, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் அதை கெடுத்தாங்க. இல்ல இல்ல இப்பவே நீங்க ஆரம்பிங்க. அந்த தப்பான அட்வைஸ் விஜய் ஸ்டாலினுக்கு கிடைச்சது. ஆனா அந்த இதுல இவர் விஜய் விரும்ப தயார் இல்லை. அதனால்தான் ஸ்டாலின் பாருங்க, முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேரு ஸ்டேடியத்துல. இவர் முதல்வர் ஆன பிறகு ஸ்டாலின் அந்த முதல் மீட்டிங்லயே பிரதமர் வந்திருந்தாரு. சில சென்ட்ரல் ப்ராஜெக்ட துவக்கத்துக்காக வந்தாரு. அதாவது மத்திய அரசு செலவில் நடக்கிற சில ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்ண வந்தாரு. ஆனா அந்த முதல் மீட்டிங் நேரு ஸ்டேடியத்திலே இவர் ஒரு பட்டியல் எடுத்துன்னு போய், மத்திய அரசு இது செய்யல, மத்திய அரசு அது செய்யல, தமிழ்நாடுக்கு இது தரணும் ராங் நோட்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் மரபுகவும் சந்திக்க மாட்டேன், யாரை சந்திக்கணுமோ அவர் சந்திச்சுட்டு வருவேன். ஏன்னா தமிழ்நாடு பத்தி இப்பதான் எனக்கு கவலை. நாங்க போகும்போது தமிழ் வெற்றி கட்சி தலைவரை போய் பார்க்கல பிரதமரை. நான் போவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், மீட்டிங் பிரைம் மினிஸ்டர். இது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. நம்ம விஜய் வந்து தமிழ்நாடு சிஎம் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, பிரதமர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இங்க பிஜேபி டிவிக்கே இல்லை. இதை நன்றாக ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் தலைவராக அவர் புரிஞ்சுக்கிட்டார் விஜய். இதை வந்து கேட்டீங்கன்னா பிரதமர் இதை மதிக்கிறார். குட், இஸ் a குட் பிகினிங். அதாவது தேர்தல் டயத்தில் அரசியல், தேர்தல் அல்லாத தேர்தல் நல்லாட்சி கொடுப்பது, நல்லாட்சி நோக்கத்தோட விஜய் பிரதமரை சந்திச்சிருக்காரு, நிதி அமைச்சரை சந்திச்சிருக்காரு. நிதியமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது அந்த உரையாடலானது எப்படி இருந்துச்சு சார்? அவங்க கிட்ட ஏதாச்சும் கோரிக்கை வச்சிருக்காரா, இல்ல அந்த உரையாடல் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, ஒரு மெமராண்டமே கொடுத்துருக்காரு. தமிழ்நாடுக்கு இந்த இது பற்றாக்குறை இருக்குது, எங்க ரெவென்யூவில் இருக்குது, இதில் இவ்வளவு குறைபாடு இருக்குது, எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து இவ்வளவு வரத்துக்கு இருக்குது. அண்ட் நான் கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு நல்லா தான் போயிருக்கு முதல் மீட்டிங்கு. அண்ட் எல்லாரும் நான் கேள்விப்படுறது, நிதி அமைச்சர் கூட பார்க்குறாங்க, விஜய் வந்து இதை நல்ல துவக்கத்தில் ஆரம்பிக்கிறாரு. அரசியல் பண்ண இதுல இல்லை, அந்த அரசியல் நோக்கம் இல்லை. அதை தாண்டி நிதியமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ அவர் விஜய் அவர்களை பார்க்குறாரு. விஜய் அவர்கள் மேலே நமக்கு இந்தியா முழுவதுமே ஒரு கிரேஸ் இருந்தாலும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை எப்படி பார்க்குறாங்க சார்? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இல்லைங்க, நிர்மலா சீதாராமன் விஜய் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியை கையில் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி பார்க்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் லீடர். தனியா போட்டியிட்டு தனியா இவ்வளவு சீட்டு வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த சந்திப்புலேயே பல முரண்கள் இருக்கு, சர்ச்சையெல்லாம் எழுந்திருக்கே சார். ஏன்னா அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கும் வந்து அவர் திட்டமிட்டு இருந்தாரு, ஆனா அந்த திட்டம் நடக்கல. பிளஸ் கூட்டணியில இருக்க காங்கிரஸ் தலைவர்களை ஏன் பார்க்கல, காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஏன் பார்க்கலன்ற அந்த சர்ச்சையும் வந்து எழுந்திருக்கு. இதற்கிடையில அவர் வந்து ஏன் பார்க்கல, அந்த சந்திப்பு ஏன் நடக்கல சார்? பாருங்க, அமித்ஷாவை அவர் பார்க்கணும்னு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா 2 சைட்லயும் சொல்லப்படல. இங்க அமித்ஷா தரப்புல இருந்து ஏதாவது ஆபீஷியலா இருந்தா அது இங்க வெளியில வந்துடும். டெல்லியில விஜய் சந்திக்க வருகிறார், விஜய்க்கு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் பார்க்க போறாருங்கிறது யார், எங்கேருந்து கிளம்பிச்சு, யார் அதுக்கு பின்னாடி, அது ஆபீஷியலா ஏதாவது சொல்லப்பட்டதா சென்னையில? அப்படி ஒன்றும் ஆபீஷியலா சொல்லப்படலையே. அப்ப என்ன ஆகுது, ஊழடங்களே ஒரு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உள்துறை அமைச்சரை சந்திப்பாரு, அது மாதிரி இல்லையா, அப்ப சந்திக்கல, ஏன் சந்திக்கல, ஒரு சர்ச்சையை கிளப்புறது. அதே மாதிரிதான் இப்ப காங்கிரஸ் தலைவர்கள், இப்ப ராகுல் காந்தி கர்நாடகா மேட்டரை வச்சு நேற்று முழுக்க பிஸியா இருந்தார். நேற்றுக்கு முன்தினம் தான் சித்தராமையாட்ட சொன்னாரு, நீங்க இறங்கணும், அங்க முதலமைச்சர் மாற்றம் வருகிறது. அதை வச்சுக்கொண்டு ராகுல் காந்தி ரொம்ப இதுவா இருக்கார், பிஸியா இருக்கார்.
இப்ப நாம இன்னைக்கு கேள்விப்படுவது என்னன்னா, விஜய் வந்து அவர் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு ராகுல, இந்த மாதிரி நேற்று நைட்டு, அதாவது புதன்கிழமை ஈவினிங் ஏதாவது ஸ்லாட் இருக்கா, ஃப்ரீ ஸ்லாட் சந்திக்கலாமான்னு பார்த்தபோது ராகுல் காந்தி ரொம்ப பிஸியா இருந்தார். ஸோ அதனால அடுத்த முறை வரும்போது சந்திக்கலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதனால உடனடியா காங்கிரஸ் டிவிக்கே உடைஞ்சு போச்சு அப்படின்னு டிஎம்கேக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்கள் இதை பரப்புறாங்க. அவங்களுக்கு என்னங்க, அவங்க பாருங்க ஏதோ தங்களோட கூட்டணி உடைஞ்சிருச்சு, எல்லாம் உடைஞ்சிருச்சு, இப்ப எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு நியூஸ் கலப்பிடுறது. அப்புறம் இப்படி பாருங்க, ராகுல் காந்தி விஜய் உறவுலாம் நல்ல உறவுங்க, அது டக்குன்னு உடையாது. ரெண்டாவது, இல்ல அவர் திருவனந்தபுரம் போல, நம்ம SD சதீசன் பதவி ஏத்துட்டார் கேரள முதல்வராக, அதுக்கு இங்க கூப்பிட்ட போது இவர் போக முடியும். ஏன்னா இவர் கவர்மெண்ட் அப்பதானே வந்திருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி அங்க போறது? அதாவது லலிதா, யாரு சின்சியரா வேலை ஆரம்பிக்கிறாங்களோ, வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேலை இருக்குன்னு. அதான், அதாவது ராகுல் காந்திக்கு இப்ப தலைமையில ஒரு பிரச்சனை கர்நாடகாவில் ஓடிட்டு இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு முழுக்க இறங்கி இருக்காரு. அடுத்த முதல்வர் DK சிவகுமார் ஸ்மூத்தா டேக் ஓவர் பண்ணணும். அப்புறம் அந்த அமைச்சரவையில் யார் இருக்க போறாங்க இல்ல, அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை. சித்தராமையாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவா இருக்காங்க, ஏன்னா அவரை நாத்திவிட்டாரு. ஸோ அதை அவரை பிஸியா இருக்கார் அந்த மேட்டர்ல. ஆனா இங்க இன்னொரு கேள்வி வருது இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் மேல விஜய் அவர்கள் மேல வைக்கிறாங்க, ஆனா அங்க நடக்கிற அந்த சினாரியோவை வேற அப்படின்றது. ஆனா அதை விஜய் அவர்கள் பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்காதுல்ல. அதை தானே கேட்குறாங்க, ஏன் செய்தியாளர்களை தவிர்க்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வி தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சை. இல்ல, அது நியாயமான கேள்வி. வந்தாரு, பிரத்திகரால சந்திச்சிருக்கலாம். அப்படி பார்க்க போனா இதுவரை பிரஸ் மீட் சென்னையிலேயே நடத்தலையே ஒண்ணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல இது பாருங்க, பத்திரிகாரங்களுக்கு சரி ஏதாவது ஒரு பைட் கொடுத்தா நல்லா இருக்கும், சரி நமக்கு நியூஸுக்கு. பட் ஒரு அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, யாரை பார்த்தீங்க. ஏன்னா அவர் என்ன பார்க்குறாரு, இந்த நேரத்தில் நான் ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆட்சியை முழுக்க கண்ட்ரோலில் வந்து ஒரு சிஸ்டம் ரெடியான பிறகு நம்ம பேசலாம்னு வச்சிருக்காரு. மீடியா பார்க்க வேண்டாம்னு வைக்கல, எல்லாம் ஆன பிறகு பேசலாம். அப்ப பேசினா தானே அவர் ஏதாவது சொல்ல முடியும், ஒரு பாலிசியோ அதை எடுத்து சொல்ல முடியும். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தானே. ஏன்னா ஏதாவது சும்மா கேள்வி பதில் என்ன இருக்குங்க, இதான் கேள்வி வரும். சோனியாவையும் சந்திக்கல, ராகுலையும் சந்திக்கல, அமித்ஷாவையும் சந்திக்கல, இந்த மாதிரி தானே கேள்வி கேட்க போறாங்க, வேற என்ன கேட்க போறாங்க? இதுக்கெல்லாம் பதில் ஒன்று சொன்னா அடுத்த கேள்வி வரும், ஓ இப்படி இல்லை அப்படிம்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மீடியாலே தூரக்க இருக்கிறோம் இப்ப நேரம், அதுதான் விஜய்க்கு சாத்தியம், அதுதான் விஜய்க்கு நன்மை. ஏன்னா பாருங்க, சும்மா மீடியா கான்ட்ரவர்சினால மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்க போகுது இல்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகைக்காரனா பேசல, நான் ஓவராலா பார்க்கிறேன். ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தடவை மீடியாட்ட ஏதாவது வந்து சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் பாலிசி எடுத்து சொல்லணும். சும்மாவது டெய்லி இன்ட்ராக்ஷன்ல பண்ணுவாரு, பண்ணா போறது இல்லை. இல்லைன்னா ட்விட்டர் மூலமாகவோ இது மூலமாகவோ கன்வே பண்ண போறாரு, இல்லாம இல்லை. ஆனா இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் விசிட் டு டெல்லி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் விசிட் சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாரு, அதை பண்ணிட்டு போயிருக்காரு லலிதா. இப்ப இந்த சந்திப்பானது நல்லாவே நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பல அந்த இணக்கங்களும் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்குன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு சார். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி, வேற என்ன நடக்குது அப்படின்றத. நன்றி சார். நன்றி, வணக்கம்.